அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். இன்றைய தினம் கார்டியாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா இருக்கிறது இந்திய இருதயவியல் கழகம். இதனோட ஒரு பிரான்ச் வந்து நேஷ்னல் இன்டர்வென்ஷனல் கவுன்சில். அது ஹார்ட் டாக்டரில் 2 விதம் உண்டு. ஒன்று வந்து இந்த மருந்தெல்லாம் கொடுக்குறவங்க, இன்னொன்று வந்து அந்த ஆஞ்சியோபிளாஸ்டி, இந்த வால்வு சிகிச்சை அதெல்லாம் செய்கிறவங்க. குழந்தைங்களுக்கு இருதயத்தில் ஓட்டை இருக்கிறது, அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள். இதுங்களுக்கு பேர் இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட்னு பேர். இந்த இன்டர்வென்ஷனல் கவுன்சில், தேசிய இன்டர்வென்ஷனல் கவுன்சில் மீட்டிங் வந்து இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. வருஷம் நடக்கும். இந்தியாவோட மேஜர் சிட்டிஸில், பெருநகரங்களில் மட்டும் நடக்கும். அதில் வந்து இன்று சென்னையில் நடக்குது. 4 நாட்கள் நடக்கிறது. நேற்று வந்து மருத்துவ மாணவர்களுக்கான ஒரு முகாம் நடந்தது. அது வந்து ஹில்டன் ஹோட்டல் நடந்தது. இன்றும் நாளையும் நாளை மறுநாளும் சென்னை ட்ரேட் சென்டரில் இந்த கருத்தரங்கு நடக்குது. இதில் வந்து இந்தியா முழுவதிலிருந்து 1500 இருதயவியல் நிபுணர்கள், இருதய ஊடுருவ நிபுணர்கள், அதாவது இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட் வந்துக்கிறாங்க. இதில் வந்து பல பயிலரங்குகள் நடக்கிறது. இதில் வந்து வெளிநாட்டிலிருந்து 25 வெளிநாட்டு மருத்துவ நிபுணர்கள் வந்துருக்காங்க. என்னோடு வந்து லெஃப்ட் சைடில் வந்து டாக்டர் மேனுவல் பேன், அவர் வந்து ஸ்பெயின்லேருந்து வந்திருக்காரு. ரைட் சைடில் வந்து கடைசியில் இருக்கிறவர் வந்து டாக்டர் ஜூலியோ, அவர் வந்து இத்தாலியிலேருந்து வந்திருக்காரு. என்னோடய பக்கத்தில் உட்காந்துருக்கவர் டாக்டர் பிரதாப் குமார், அவர் வந்து கொல்லம், கேரளா. அவர் தான் வந்து இந்த சயின்டிஃபிக் கமிட்டியினுடைய சேர்மன். அவர் தான் வந்து இந்த சயின்டிஃபிக் அஜெண்டாலாம் ஃபைனலைஸ் பண்ணுவார். நான் வந்து ஆர்கனைசிங் செக்ரட்டரி. இந்த பயிலரங்கோட நோக்கம் என்னென்னா, இந்த இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிக்கு ரொம்ப வளர்ந்துகிட்டே வருது. அதை வந்து வருஷம் அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். புதுசாக நிறைய தெரப்பீஸ் வந்துட்டுருக்கு. முன்னாடியெல்லாம் வந்து வால்வு சிகிச்சை அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணுறது அப்படின்னு தான் நினச்சிருப்பீங்க. இப்போ வந்து பெரும்பாலான வால்வு சிகிச்சைகளுக்கு ஆப்ரேஷனே இல்லாமல் டியூப் வழியாகவே, டியூப் வழியாகவே வால்வை மாற்றிடலாம். அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து இன்னொரு 5 வருஷம் கழித்து வால்வு சம்பந்தமான அறுவை சிகிச்சையிலே மிக மிக குறைந்து போயிடும். அந்த மாதிரி டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. அதே மாதிரி வந்து குழந்தைகளுக்கு பிறப்பிலே இருக்கக்கூடிய இருதய குறைபாடுகள் அனைத்துக்கும் வந்து அந்த டிவைசஸ்லாம் வந்துருச்சு. அதில் வந்து அடைப்பு, அந்த ஓட்டை, இருதய ஓட்டை மற்றும் லீக்கெல்லாம் இருந்ததுன்னா அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம ஊரில் வந்து இந்தியாவில் வந்து மாரடைப்பு வந்து ரொம்ப அதிகம் காமனான ஒரு விஷயமா இருக்குது. அது சிறு வயது மாரடைப்பு ரொம்ப அதிகம். இதுக்கு காரணம் வந்து நம்மளுடைய உணவு பழக்கவழக்கம். எல்லாருக்கும் நல்ல உணவு கிடைக்குது. எல்லோரும் ரொம்ப பிரியாணி சாப்பிட்றாங்க. வரிசையாக இந்த ஊர் எல்லா தெருவெல்லாம் பார்த்தா வந்து பூரித கொழுப்பு அதிகமான உணவு தான் கிடைக்குது. அதனால் வந்து இருதய அடைப்பு ரொம்ப சின்ன வயசுலேயே காமனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியர்களுக்கு ஜெனட்டிக்காகவே ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து கொஞ்சம் வர்றதுக்கான வாய்ப்புகள், சிறு வயதில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது மட்டும் இல்லாமல் உடல் உழைப்பு ரொம்ப குறைந்து விட்டது. எல்லோரும் பைக்கு தான். முன்னாடி எல்லோரும் சைக்கிள் ஓட்டுருக்கணும், எல்லாம் பைக்கில் தான் போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பொல்யூஷன் வந்து ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், இதெல்லாமே ஒரு காரணம் தான் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கானது. இந்த மாதிரி மாரடைப்பு வர்றது ரொம்ப சிறு வயதில் இருக்கிறதுனால இதுக்கான ஆஞ்சியோபிளாஸ்டி சிகிச்சைகள் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிட்டுருக்கு. அதனால் இதை பற்றியான விஷயங்கள் புதிதாக வந்து மருந்து கோட்டட் பலூன் வந்திருக்கு. இது என்னென்னா, ஸ்டென்ட்டே இல்லாமல் ஜஸ்ட் பலூனில் ஒரு மருந்து கோட் பண்ணி அதை மட்டும் வச்சு அந்த அடைப்பட்ட குழாயை ஓப்பன் பண்ணி விட்டால் அது திருப்பி அடைக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு புது டெக்னிக் வந்திருக்கு. அது வந்து இப்போது ரீசெண்டாக வந்திருக்கு. இது போன்ற பல விஷயங்களை வந்து டாக்டர்கள் மத்தியில் அவர்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்காகவும் அதை பற்றி ஒரு பயிலரங்கு நடத்துவதற்காகவும் தான் இந்த கான்ஃபரன்ஸு, நேஷ்னல் இன்டர்வென்ஷனல் கவுன்சில் கான்ஃபரன்ஸ் நடக்குது. இதோட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்தியாவில் வந்து இந்த மாரடைப்பு அதிகமாக. இந்தியா ஒரு பெரிய நாடு, ரொம்ப பெரிய நாடு. இதில் வந்து எத்தனை பேர்த்துக்கு ஆஞ்சியோபிளாஸ்டி நடக்குது, எத்தனை பேர்த்துக்கு இந்த வால்வு சிகிச்சை நடக்குது, எத்தனை பேர்த்துக்கு எத்தனை ஸ்டென்ட்டு போகிறாங்க, எத்தனை ஸ்டென்ட் வந்து இறக்குமதி செய்யப்பட்டு போடப்படுகிறது, எத்தனை ஸ்டென்ட் வந்து இந்தியாவில் செய்த ஸ்டென்ட்டுகள் போடப்படுகிறது போன்றதுக்கான டேட்டா. இந்த டேட்டா வந்து இந்த நேஷ்னல் இன்டர்வென்ஷனல் கவுன்சில் தான் கலெக்ட் பண்ணுது. இந்த வருடம் வந்து
1700 ஹாஸ்பிட்டலில் கேத்லாபில் இருந்து அந்த கேத்லாபில் எந்த விதமான எவ்வளோ ஸ்டென்ட் போட்டிருக்காங்க, அந்த அது இறக்குமதி செய்யப்பட்ட ஸ்டென்ட்டா, இல்லை வெளிநாட்டிலேருந்து கொண்டு அதாவது இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட ஸ்டென்ட்டா, இல்லை எந்த விதமான ஸ்டென்ட்டு, அதே மாதிரி வால்வு சிகிச்சையில் எந்த விதமான வால்வு வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்ததா, இந்தியன் வால்வா, இது போன்ற அனைத்து புள்ளி விவரங்களையும் நாங்கள் திரட்டி இதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே புள்ளி விவரம். இந்த புள்ளி விவரத்தை வச்சு தான் ஹெல்த் கேர் பிளானிங், அதாவது ஒரு மருத்துவ சிகிச்சைகளுக்கான எவ்வளவு செலவு பண்ணுறது, இது போன்ற பிளானிங்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டேட்டா நான் வருஷம் பப்ளிஷ் பண்ணுறோம். இதன் மூலமாக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ, ஒரு அரசாங்கத்துக்கோ, ஒரு நிறுவனத்துக்கோ எந்த அளவுக்கு அவங்க என்ன செய்யணும், எந்த அளவுக்கு நம்ம அதை ஸ்பெண்ட் பண்ணணும், எந்த அளவுக்கு வியாதி இருக்குது அப்படிங்கிற ஒரு அறிவுபூர்வமான ஒரு தகவலை சொல்கிறோம். இது எங்களுடைய ஒரு முக்கியமான பணியாக இருக்குது. இதற்கு மேலே ஏதாவது கேள்வி கேட்கணுன்னா கேள்விகள் இருந்தால் சொல்லலாம். இங்கிலீஷில் கேட்கணும், இல்லை நான் தமிழில் கேளுங்க, நான் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். 1500 பேர் இது வரைக்கும் வந்திருக்காங்க. இன்னொரு 500 பேர் எதிர்பார்க்குறேன். நாளைக்கு 2500 பேர் வந்துருவாங்க. ஆல் ஓவர் இந்தியா. அது மட்டும் இல்லாமல் from Jammu Kashmir to Kanyakumari, all the people coming, nearly 1500 today came. Probably we expect 2000 plus tomorrow. And we have nearly 32 international people. He is from Italy, he is from Spain. So people from US, Italy, Spain, Germany and Middle East countries, and many people who are actually settled in the US also came here for the conference. Basically what he was telling about the data means we are actually collecting data from nearly 1200 hospitals. So we will exactly know that what type of stent they are using, what is the result after the angioplasty, how many patients are actually getting treatment by government schemes. There are 3 types of scheme. Money is people pay from their pocket, people are getting private insurance, people are getting from the government schemes. So how much are getting from the government schemes, and whether they are doing a heart attack angioplasty during heart attack called primary angioplasty, how many are getting primary angioplasty in India. So if you look at the international data in India, we are actually last year, not this year going to be published tomorrow. Last year we have done nearly 10 lakh angioplasty done, which is equivalent to US. So we are actually almost equivalent to US in number of angioplasty, but India is 4 times US, and the population wise we are actually again 4 times US. So basically whether it is sufficient, we have to create minimum 4 times the number because of the financial issues and all. Last year what happened, the poor scheme, that's a government scheme, occupied nearly 40% of the angioplasty in India. So what is the data till tomorrow only we will understand. Can we have some take home from our Italian colleague Dr. Giulio? Giulio is from Italy. Can we have a difference in Italy and Indian perspective? Okay, first of all, thank you very much for having me to this conference. I am established the relationship with the India colleague Pratap and all the community many years ago, especially focus on using imaging in all settings, including the acute coronary syndrome patients. I think there is a growing respect in confronting with them. They did a lot of improvement also in using and in getting many type of data coming out. So I think that what Pratap was referring in terms to collect the numbers are very, very important to get a full view of what is going on and to have the vast majority of the resources focus on supporting the most efficient way for having patient treated. So how do you rate our Indian cardiologist versus foreign cardiologist? What is the skill level? Well, I think that in terms of endo, you can see many times they are very, very high level. In terms of complexity, the patients that you can see here in India, they are more complex because you have more diabetes, more renal failure, more calcification, and I think many times you have a diffuse disease. So they are basically difficult patients. We needed to invest a little bit more in prevention, in treating these patients in the young age,
because this is going to be very impactful for the future. So there are three important things. One is actually we have more complicated cases in India. Number two, we have multiple blocks. Number three, we are having more diabetic population. So those type of patients we are treating, what is he is telling, it is equivalent to or better than some of the cases we do better than the foreign or Western population. Can we hear from Dr. Manuel Pan? He's from Spain. Please. Thank you. Thank you for the nice invitation. For me, it's a pleasure. It's my third time in this Congress. We come from Spain. We have a close relationship with Pratap. I'm trying to do collaborative study and collaborative formation with fellows. And I am really impressed by the number of procedures that in India has been performed. The Congress represents the interventional activity, and as Julio mentioned, the patient has a very complex disease, difficult to treat, but the interventional cardiology used to do an exceptional work, and for me it's a pleasure to be here, collaborate, and to learn, because in Spain we have a lot of activities in interventional cardiology, but the number of Indians are impossible. So I hope to continue visiting this Congress and increase our collaboration with India and with Pratap in particular. So in the 1,200 hospitals. No, basically 1,800 cath labs. That means people having cath labs are 1,800. There are some remote people may not submit the data. We got data from 1,200 people. That means you have covered All India, I'm telling you, if you look at the Jammu and Kashmir, we have nearly 12 cath labs. If you go to the maximum cath labs in India, it means angioplasty doing cath labs in India is in Maharashtra. If you look at the population if you go back, Kerala having the maximum cath labs by per patient population. If you look at 1.5 lakhs of people in Kerala, there is a cath lab. My question is, We covered everything because it is actually a 4. No. We covered 100%, but everybody will not respond. If I actually call 100 media people, 80 will come. That 80 is coming because of Keshav Murthy. If I do, I will get only 50. So this time, by a huge effort by Dr. P.K. Sahu, he was the scientific chairman and the NIC data collection done. With his effort, we got nearly 75% of the hospitals giving report. Like Keshav Murthy is able to get 80% of the media people here. We got 75% of the data collection.